டேனியல் பாலாஜி 48 வயசு தான் ஆகுது. இன்றைக்கி காலையில், அதாவது நேற்று நைட்டே அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு. அங்கே போய் டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காங்க அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்ட்டு. 48 வயசு தான் ஆகுது. ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போன செய்தி காலையில் தான் வந்துச்சு. காலையில் வந்ததுமே அவர் வேட்டையாடு விளையாடில் நடித்த அந்த நினைவுகள் தான். அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் இன்றைக்கி இறந்து போயிருக்காரு ஹார்ட் அட்டாக்கில். ஸோ ஹார்ட் அட்டாக் இப்போ சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மனுஷனுக்கு வயசு ஆகலைனாலும் ஹார்ட் அட்டாக் வருது. 30 வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வருது. 28, 25 வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வருது. இதில் பல விஷயங்கள் ஹார்ட் அட்டாக்கில் இருக்குது. அதில் 100% ஹார்ட் அட்டாக்கில் 28% சிகரெட்னால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். சிகரெட்டு மற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஹார்ட் அட்டாக்கில் இருக்குது. ஆனால் 28% சிகரெட் பிடிக்கிறனால தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டேனியல் பாலாஜி அவர்கள் சிகரெட் பிடிக்கிறனால தான் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான். ஸோ எல்லோரும் வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு 160லேருந்து 165 சிகரெட் பிடிப்பாராம். அவரே சொல்லியிருக்காரு. இப்போ ஆனால் அந்த சிகரெட் பழக்கத்தை நிறுத்திட்டார். அவ்வளவு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவரால் சிகரெட்டை நிறுத்த முடியும்னா, நீங்கள் இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படி இருங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தலாம். ஏன்னா ஒரு ஆள் 160 சிகரெட் ஒரு நாளைக்குன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 சிகரெட்னா பரவாயில்ல, 160 சிகரெட்னா யோசிச்சு பாருங்கள். அவரே அந்த பழக்கத்தை நிறுத்துகிறாருன்னா உங்களால் ஏன் நிறுத்த முடியாது? கண்டிப்பாக முடியும். உங்கள் குடும்பத்தில் யாராவது பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அதை உங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு அவங்க இந்த பூமியில் அதிக நாட்கள் வாழணும். அவங்க குடும்பமும் வாழணும், அவங்க குடும்பத்தின் பிள்ளைகளும் வாழணும். அவர் சொல்லியிருக்காரு, பொல்லாதவன் படத்தில் கிட்டத்தட்ட 15 பாக்கெட்டு காலி பண்ணுவாராம். அவர் ஒரு நாள் யோசிச்சிருக்கிறாரு, இந்த பழக்கத்தை நம்ம விடணும். ஏன்னா அந்த பழக்கம் அடிமையாயிட்டோன்னா சீக்கிரம் நம்ம உயிர் நம்ம விட்டு போயிடும், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காரு. இந்த பழக்கத்தை விடுறதுக்கு முன்னாடி தன்னோட உடம்பை செக் பண்ணியிருக்காரு முழுவதுமாக. தன்னோட இதயம் எப்படி இருக்குது, நுரையீரல் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் செக் பண்ணியிருக்காராம். அதே மாதிரி ஆன்ஜியோவும் பண்ணியிருக்கிறாராம். ஆன்ஜியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் நான் பண்ணணும், என் உடம்பு வீக்காக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ யோசித்து பார்த்துருக்கவங்க, சிகரெட் பிடிக்காதீங்க. தயவு செஞ்சு பூமியில் அதிக நாட்கள் வாழணும்னா நீங்கள் இந்த பழக்கத்தை கைவிடுங்க. ஏன்னா ஒரு ஆள் 160 சிகரெட் பிடிச்ச ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி அந்த பழக்கத்தை விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 16 வருஷமாக அந்த பழக்கத்தை விட்டுருக்காரு. அவர் 13 வயசுலேருந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு. இப்போ 2008, 2009 அந்த பழக்கத்தை விட்டுருக்காரு. இன்னை வரைக்கும் அவர் ஒரு சிகரெட் கூட ஒரு நாள் கூட பிடிக்க மாட்டாராம். ஸோ கண்டிப்பாக இந்த பழக்கத்தில் விடுபடலாம். அது நீங்கள் மனசு வைக்கணும். நீங்கள் மனசு வச்சா விடலாம். ஏன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. நீங்கள் ஒரு வீட்டில் வச்சு நீங்கள் சிகரெட் பிடிக்கினா உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இதனால் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த சிகரெட். ஸோ தயவு செஞ்சு யோசித்து பாருங்கள். வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டாராம். 6 மாதம் வரைக்கும் ஒரு வாரம் பிடிப்பார். அதுக்கப்புறம் 2 வாரம் பிடிக்க மாட்டார். மறுபடியும் 1 வாரம் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் வாரணமாயிரம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குல்ல, அதில் அந்த மாதிரி போதை பழக்கத்தை பற்றி நிறையவே பேசியிருப்பாங்க. அந்த படம் அவருக்கு ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக விட்டுட்டாராம். ஸோ அதனால் இது எல்லாருமே கண்டிப்பாக விடலாம். அதனால் கண்டிப்பாக இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த பழக்கத்துலேருந்து. ஏன்னா ஹார்ட் அட்டாக் ரொம்ப இதாக இருக்குது. நிறைய எப்போ வருது, எப்போ உயிர் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்பவே அதிகம், வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. டேனியல் பாலாஜி இறந்து போயிருக்கிறாரு. அவர் என்னென்னா, அவர் இறந்தாலும் அவர் பூமியில் வாழ்கிற மாதிரி தான். ஏன்னா அவரோட கண்களை தானம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அவருடைய கண்கள் தானம் செய்யப்பட்டிருக்குது. அவர் இறந்து போனாலும் பூமியில் அவருடைய கண்கள் வாழும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தானம் பண்ணான்னா தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள். ஏன்னா இறந்தாலும் உங்கள் உறுப்புகள், உங்கள் உறுப்பு தானம் எவ்வளோ பெரிய
ஒருத்தர் கண் இல்லாதவங்கள அவங்க வாழ வைக்கிது. இவங்க இறந்து போனாலும் அந்த பூமியில் வாழ்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் அது. இறந்து போனாலும் அவங்க ஒரு உதவியை பண்ணிட்டு போகிறாங்க. இருந்தாலும் யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய உறுப்புகளை தானம் பண்ணுங்கள். கண் தானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த தானம் பண்ணுமோ அதை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கும்போதும் தானம் பண்ணுங்கள், இறந்ததுக்கப்புறம் தானம் பண்ணுங்கள். இறந்தாலும் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம உபயோகமாக இருக்கணும். ஸோ மனசில் வச்சுக்கோங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.